ஸோ மக்களே, நான் இது 2 நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 2 நாளாக ஒரு விஷயம் பரபரப்பாக போய் நின்றுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வட மாநில ஒருத்தர் வந்து திருத்தணி ரயிலில் வந்து இருந்தார். ஸோ அப்போது தமிழ்நாடு ஒரு 4 இளைஞர்கள் ஃபுல்லாக கஞ்சாவோட போதையில் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க முன்னாடி. சரிங்களா, அவங்க முன்னாடி ரீல்ஸ் பண்ணும்போது கத்தி காமிச்சு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட அவர் வந்து எதுவுமே சொல்லலை, சும்மா ஒரு சேஃப்டிக்காக கையை காமிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த 4 இளைஞர்கள் சேர்ந்து அவர் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டின்னு போயிட்டு அது பார்க்க விட முடியாத அளவு வெட்டியிருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் சேர்ந்துன்னு அவங்க 4 பேருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல இந்த மாதிரி ஒன்று. ஸோ தமிழ்நாடுக்கே ரொம்ப அசிங்கமாக போயின்னு இருக்கு இந்த ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் பேசலை இந்த விஷயம். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கட்சி, அந்த ஆட்சி சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை. சரிங்களா, அதே வெளி மாநிலத்தில் எங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குற்றவாளிகளை கையை காலை உடைச்சி ஸோ ரோட்டில் நடக்க வைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் தமிழ்நாடு ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை வரவங்களை வாழ வைக்கிற நாடு தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே நடந்திருக்கு. மறுபடியும் எங்கெங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க நண்பர்களே. ஸோ அந்த ஒரு வட மாநில இளைஞருக்கு ஸோ உடம்பு ஃபுல்லாக காயம், எக்கச்சக்கமான தையல் போட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவரை வெட்டினது மட்டும் இல்லாமல் அசிங்கமாக வீடியோ வேறு பிடிச்சி போட்டிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனிதநேயம் அடியோடு அழிந்த ஒரு தருணம் சொல்லலாம். பார்க்குற நம்மளுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது மனசாட்சி இல்லாமல் அப்படியே வெட்டுறாங்க. தலையில் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க. ஒரு மனசாட்சி வேணாமா? பாவம், அவருக்கு தமிழ் மொழி கூட தெரியல, கத்துறாரு. கத்துனா தொண்டை அறுத்துரும் அப்படின்றான். எப்படி போயின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மக்களே, எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க. ஸோ மனிதர்கள் இங்கே இந்த மிருகங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லை. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வயசு இந்த ஒரு விஷயம் பேசலாமான்னு சொல்லி தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வைரலாக போயிருந்துச்சு. இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி. பாவம் அந்த மனுஷன். அவரோட பேர் வந்து சுராஜ். அவருக்கும் ஃபேமிலி இருக்கும், ஒய்ஃப், பசங்க இருப்பாங்க. நம்பி அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடுக்கு போயிட்டு சம்பாதிச்சு எடுத்துன்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மற்ற யாருக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து இப்போது சேஃப். சுராஜ் அவர்கள் வந்து இப்போ சேஃபு. ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. सूरज तीर्थनी में गाया तीर्थनी सूरज மக்களை இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியணும். சரிங்களா, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மிருகங்க பற்றி எதனா உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ, மிஸ் யூ.